மகா பரிசுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த இடத்தில் வருவதற்கு இடம் தெரியாத நாங்கள் ரொம்ப நாள் இருந்தோம். நாங்கள் டிவியினுடைய செய்தி கேட்டு தான் நாங்கள் சந்தித்தோம். அந்த சந்திக்கும் போதிலும் நானும் சகோதரி ஒரு முறைகள் வந்து ப்ரேயர் முடிஞ்சிடுச்சு. அந்த ப்ரேயர் முடிந்த டைமில் இங்கே வந்து பாஸ்ட்டை பார்த்துட்டு அவர்கிட்ட நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு நாங்கள் போயிட்டோம். அந்த நாள் மட்டும் 2021 நாங்கள் இந்த ஜீவவழி ஜபகோபுரத்தை பற்றி நாங்கள் அறிந்து இருந்தோம். வந்து போனத்திலிருந்து எங்களுக்குள்ள ஒரு இங்கேருந்து உண்மையான சத்தியம், இது உண்மையான ஏசப்பா இங்கே தான் இருக்கிறான்ட்டு நான் எல்லா இடத்துலையும் நான் இது போல் சொல்லி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன். இங்கேருந்து வருவேன், ஒரு 50 புக்குக்கு எடுத்துன்னு போவேன், 40 ஒரு 50 ஒரு 100 புக்கு கூட எடுத்துன்னு போவேன். எல்லாருக்கும் நான் சொல்லிட்டு இப்படியாப்பட்ட வந்து இங்கே இது நடக்குது, சபை நடக்குதுன்னு சொல்லுவேன். அந்த சபையிலையும் அந்த ஜனங்கள் இது போல் வாங்கி படித்தாங்க. படித்தும் போதுலேயும் நீங்கள் இது எங்கள் பேருன்னு சொல்லி இது ஸ்டீபனும் கலப்பனான்றது சொல்லி இவர் பாஸ்டர்னு இது போல் நிறைய வந்து ஜனங்கள் ஃபோன் பண்ணுவாங்க, செய்வாங்க. இப்போ அவங்க தான் சொன்னாங்க, இவங்க தான் சொன்னாங்கன்ட்டு சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும்போது டைமில் நாங்கள் விசுவாசத்து கொண்டு இருந்தோம். திடீர்னு நான் ஒரு கம்பெனியில் நான் இது போல் வண்டி ஓட்டி இருந்தேன். வண்டி ஓட்டி இருக்கும்போது எனக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. அந்த இடத்துல ஒரு 2 மணிக்கு அளவில் என்னால் முடியாத போயிட்டு 2 காதுலேயும் அது போல் ரத்தம் வந்தது. 2 காதுலேயும் ரத்தம் வந்து இருக்கும்போது அந்த இடத்துல பாஸ்டர் கொடுத்த ஜெபம் பண்ணி அன்னையை நான் எப்பவுமே இது போல் வைத்துன்னு இருப்பேன். அதையும் போட்டு அப்படியே மாறு உப்பி கொண்டு வந்தது. 2 காதில் சில்லுன்னு என்ன தண்ணியாக காட்டின்னு பார்த்தா அப்புறம் அப்படியே ரத்தம் அப்படியே சரி என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த டைம்லேயும் நைட்டு மணி ஒரு 1:30 மணி இருந்தது. அந்த டைமில் பாஸ்டர் ஃபோன் பண்ணேன். உடனடியாக அந்த டைமில் ஃபாஸ்ட்டு ஜபம் ஆகப்பட்டது அங்கே வந்தது. பாஸ்டர் ஜபம் பண்ண போதும் அங்கே எப்படி தான் அந்த இடத்துல எனக்குன்றது ஒரு சரீரத்தில் அந்த இடத்துல எனக்கு இன்னும் ஒரு புது பலத்தை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்தாரு. கொடுக்கும்போது சகோதரிக்கு பாஸ்டர் ஃபோன் செய்து அந்த இடத்துல விட்டு சீக்கிரம் வர சொல்ல, அவரை சீக்கிரம் இந்த இடத்துல வர சொல்லணும்னு சொன்னார். நாங்கள் அந்த இடத்துல விட்டு நான் வருவதற்கு அங்கேருந்து ஒரு வாரம் கழிச்சு வந்தேன். நான் ஒரு வாரம் பொறுத்து வந்து அப்புறம் பாஸ்டர்கிட்ட என்ன இருந்தாலும் நீ அவர் இன்னும் வந்தாகணுன்னு சொன்னார். வரும்போதும் ப்ரேயர் பண்ணார். இதுலேயும் நாங்கள் அண்ணாத்துக்கு பொறுத்துன்னு கூட எங்களுக்கு போல் வழி இல்லாமல் நாங்கள் இருந்தோம். இது வரலையும் எங்களுக்கு வந்து டாக்டர்கிட்ட ஒரே ஒரு டேப்லெட்டு கூட இந்த டேப்லெட்டு கூட நான் இது போல் வந்து எடுக்காமல் இந்த என்னுடைய ஜபகோபுரத்தில் வரும்போது பெரிய ஒரு ஆண்டவர் எனக்கு செய்த ஒரு அதிசயம் வந்து அளவற்ற எனக்கு ஒரு வந்து அதிசயம் செய்யும்போது நான் எப்படி தான் இதுக்கு நான் இது போல் நன்றி கடன் சொல்லுவதுன்னு எனக்கு தெரியாத நான் இருந்தேன். அப்பப்போ அவருடைய சத்தம் அந்த போட்டது. இப்போ என் வீட்டில் நான் 24 hours டிவி பார்ப்பேன். நான் இது வரையும் நான் இங்கே 2021 வந்ததுலேருந்து நான் இது வரையும் அந்த ஆலயத்துக்கு போனதில்லை. அவருடைய சேதை தான் கேட்பேனே தவிர நான் எந்த ஆலயத்துக்கும் போக நான் இல்லை. அதே மாதிரியும் நான் அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு 2 மாதத்தில் எங்களுடைய அக்கா பொண்ணு உடல்நலம் சரியில்லாமல் ஒரு 15 நாள் ரொம்ப
சீரியஸாக இருந்தது. அந்த டைமில் நான் அவங்க பக்கத்து தெருவில் தான் இருக்கிறேன். எங்கள் அக்கா வந்து எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிட்டா. என் மக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எல்லா பந்தக்காரருக்கும் ஃபோன் செய்துட்டாங்க. ஆம்புலன்ஸும் வந்தது. வந்து பார்த்துட்டு எல்லாம் சகோதரி அந்த என்னுடைய இது முடிஞ்சு விட்டதுன்ட்டு செக் பண்ணிவிட்டு டாக்டர் போயாச்சு. அப்போ என்னுடைய சகோதரன் வந்து நீ அப்போ ஃபோன் பண்ணி ஏன் அது போல் ஆம்புலன்ஸை போயிடுச்சுன்ட்டு என்னை வந்து கேட்டான். சரி எல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு சரி ஒன்றுமே இல்லையா, சரி வந்து சரி விடு போட்டோன்ட்டு சொல்லிவிட்டு நாங்கள் சைலண்ட்டாக இருந்தோம். அந்த டைமில் பாஸ்டர் ஜெபமண்ணை வந்து எண்ணெய் எடுத்துகிட்டு போனேன். அந்த ஜெபமண்ணை எண்ணெய் எடுத்துகிட்டு போனதில் அவர் ஃபஸ்ட்டு அவருடைய ஊழியத்தில் ஒரு செத்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தது நான் அப்படியே அதனுடைய ஞாபகம். நான் இந்த சபைக்கு வந்து நான் அதனுடைய செய்தி கேட்டேன். அந்த செய்தி கேட்டபோது அதனுடைய அந்த தேங்காய் எடுத்துகிட்டு போகும்போது அந்த இடத்துல பாசனுடைய அவருடைய வந்து முகமும் அவருடைய வந்து கரமும் என் மேலே இருந்தது. அந்த டைமில் சகோதரிக்கு ஒன்றுமே இல்லை. அந்த டைமில் அந்த ஜெபம் எண்ணெய் பல்ல ரொம்ப போயிடுச்சுன்னு தான் ரொம்ப குரோப்புறான்னு ஜனம் ஆயுதாங்க. அந்த டைமில் நீங்கள்லாம் யாரும் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சரி எல்லாம் ஒதுங்கன்ட்டு அந்த டைமில் நான் அதனுடைய எண்ணெயை அப்படியே வாயில் ஊற்றி அந்த தொப்புள் மேலே அந்த இது போல் அப்படியே எண்ணெயை பூசி விட்டு ஒரு அரை மணி நேரம் பொறுத்து அந்த சகோதரி துள்ளி துடிச்சு எழுந்து இல்லைனா எவ்வளோ ஜனம் வந்து என்ன சேர்ந்து போயிட்டுக்கிறாங்களே அந்த சகோதரி ரொம்ப அதிசயத்தோடு எழுந்து பார்த்துட்டு ஏன் என்னாச்சு போக்கு வரணும். அந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்லுவதுன்னு எனக்கு தெரியல. நான் சைலண்ட் ஆகிட்டேன். எல்லாமே கீழே பார்த்துட்டு எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் எல்லா இடத்துல ஃபோன் செய்தாங்க. தான் வில்லேஜில் வந்து எங்கள் சீனை வந்து ஜெபிசான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த இது தெரியல என்னான்ட்டு. நான் வந்து எனக்கு எப்படி ஜெபம் பண்ணுறது கூட எனக்கு தெரியாது. நம்ம பாஸ்டர் முகமாக தான் நான் அவரை தான் எனக்கு வந்து அப்படியே நிற்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ கூட எங்கன்னா நான் எந்த இடத்துல நான் நின்றாலும் அவருடைய முகமும் பார்வையாக தான் இருக்கும் எனக்கு. அது மாதிரி இருக்கும்போதும் அதே மாதிரியும் அதுவும் இன்னொரு சாட்சி ஒன்று இருக்குது. என்னுடைய சொந்த ஊரில் இருந்து இப்போ அதே இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வாடகை இருக்கிற அந்த வாடகை இருக்கிற இடத்துல ஹவுஸ் ஓனர் வந்து கண் பார்வை சிகிச்சை பண்ணி அவருக்கு ரொம்ப சீரியஸான நிலைமையில் ரொம்ப பிடிச்சிருந்தான் போயிட்டு வந்துட்டு இருப்பார். நாங்கள் அப்போ அதனுடைய வீட்டில் நாங்கள் போயிட்டு ஒரு வாரம் தான் ஆச்சு. அப்போ என்னுடைய சகோதரி கேட்டது, என்ன அவருக்கு ஏன் உனக்கு இப்படி இருக்குது உடம்புன்னு கேட்கும்போது, எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி அப்போத்துலேருந்து இன்ட்ரோலும் பாத்ரூமு 24 ஹவர்ஸ் போகுமா. அவருக்கு 24 ஹவர்ஸ் போகுமா. கொம்பு இல்லாமல் ஒரு நாளும் நடந்தது இல்லையா அவருக்கு. அப்படி இருக்கும்போதும் நாங்கள் சரி இருக்கட்டும் என்ன பண்ணுறதுன்ட்டு நாங்கள் ஒரு சண்டே ஆராதனை வந்தது. நாங்கள் வீட்டிலே நாங்கள் சகோதரி ஒரு டைமில் ஜெபம் பண்ணுவோம். சகோதரி அந்த டைமில் அவங்க
ஊருக்கு போனது நானே அந்த சகோதரருக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த ஏதோ ஜபம் பண்ணி இதனுடைய இது போட்ட எண்ணெயை அதனுடைய அந்த எண்ணெயை வந்து எப்பவுமே நீ வந்து அப்படியே சாப்பிட்டு வா. ஒரு 2-3 நாள் அப்படியே அப்படியே 2-3 நாள் ஆனது. அப்போது அந்த சகோதரர் சொன்னார், அந்த ரொம்ப போட்டுட்டு அப்படியே நல்லாவே அது போல் நார்மலாக நடந்து இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை 24 ஹவர்ஸோ இன்ட்ரோவில் பாத்ரூமாக அவருக்கு நிற்காதான். அந்த டைமில் நான் இப்போ இல்லாத போகிறேன், இன்றைக்கி அவ்வளோ இல்லைன்ட்டு அந்த சகோதரர் என்கிட்ட சொல்லும்போது அது ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றியும் சோத்திரத்தை எடுக்கிறேன். அந்த சகோதரர் வந்து ரொம்ப மனக்கலக்கத்தோடு இருந்தார். ஆனால் அவங்களுடைய விசுவாசம் இல்லை அவங்கக்கிட்ட. அவங்க ஒரு இந்துல இருக்கிறாங்க சகோதரி. இப்போ என்னுடைய அக்கா பொண்ணும் அவங்க ஒரு இந்து குடும்பத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்னான்றது விசுவாசன்றது இல்லாமல் கொண்டு இருக்கிறாங்க. இதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.